ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் கட்ட போகிறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெடித்து வச்சுருக்கேன். இந்த வீட்டு அரிசிலையும் பண்ணலாம், நான் பாஸ்மதி அரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அப்புறம் கொஞ்சம் காய்கறிங்க வெட்டி வச்சுருக்கேன். காய்கறிங்க எல்லாம் போடலை, கோஸு. குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குடமிளகா, வெங்காயம், 2 முட்டை, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்து ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. குடமிளகா, வெங்காயமும் குடமிளகாவும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வருது. நம்ம இப்போ வந்து கோஸு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. நான் வீட்லேயே அரைச்சி வச்ச தனியாவும் மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. மேலாக்கும் சாதம் உடையாத அளவுக்கு கிளறி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாப்பாடு ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். எங்கள் பாப்பா வந்து இது மாதிரி சிம்பிளாக தான் கேட்டாங்க. அப்போ தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இது பாப்பாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸு சிக்கன் ரைஸ் நாங்கள் வெளியில் வாங்கின பாக்ஸுங்க. அதனால் அம்மா இதிலையே போட்டு கொடுங்கம்மான்னாங்க. கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன், இது சாப்பிட்றதுக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப். சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லா காய்கறிங்க போட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சிம்பிளான காய்கறிங்க போட்டு இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.